வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட வீடியோ. ஹெச்ஆர் அப்படின்னா நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலுமே ஹெச்ஆர் படிக்கிறவங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க எம்பிஏல ஹெச்ஆர் முடிச்சுட்டு ஒரே வார்த்தை சோர்சிங் ஹையரிங் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. தப்பு. இதை மாற்றிக்குங்க. ஹெச்சை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிசோர்சஸ் மேனேஜர், ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு ஹெச்ஆராக நீங்கள் இருந்து நீங்கள் 360 டிகிரியில் ஒரு கம்பெனியுடைய மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு நீங்கள் இணைந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு பேக் போன், முதுகெலும்பாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு ஆள். உங்களுடைய நாரோ விஷனான ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஓரங்கட்டிட்டு ப்ராட் மைண்ட் செட்டாக என்டையர் ஆர்கனைசேஷனோட எப்படி நம்ம அலைன் பண்ணி கம்பெனியை ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஹெச்ஆருடைய மேனேஜருடைய வேலையை தவிர நீங்கள் வெறும் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜர் கிடையாது. ரிசோர்சஸ் மேனேஜர், அதாவது மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட், மணி, இந்த 5லையும் எப்படி ஒரு ஆர்கனைசேஷனை த்ரைவ் ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற தான் ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு முன்னாடி இருக்குதே தவிர உங்களுடைய நாரோ விஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஒரு பெஸ்ட் ஹெச்ஆராக வரணும்னா ஒரு நாரோ விஷனை ரிமூவ் பண்ணிட்டு 360 டிகிரியில் நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டோட அலைன் ஆகி எப்படி ஆர்கனைசேஷனை த்ரைவ் ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முன்னாடி இருக்க சேலஞ்ச். இதுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோ. இது கொஞ்சம் லெங்க்தியாக போகும். கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது 3 டைப். ஒன்று லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். இது அரசாங்கத்துடைய சட்டத்திட்டத்துக்கு கட்பட்டு எப்படி நம்ம சட்டப்பூர்வமாக நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது. ரெண்டாவது ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஐஎஸ்ஓ, இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஏஎஸ்டிஎம் அப்படிங்கிற ஐஎஸ்ஐ, இந்த உணவுத்துறை, இந்த மாதிரி ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். மூணாவது வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம நிறுவனத்தில் நாமளே ஒரு சில கிரைட்டீரியாக்கள் உருவாக்கி வச்சுருப்போம். உதாரணமாக வேஸ்ட் கம்மி பண்ணுறது. இதுக்கெல்லாம் கிளையண்ட், அதாவது ஒரு சட்டப்பூர்வமான விளக்கமோ எதுவும் கிடையாது. நம்ம நிறுவனங்கள் உருவாக்குறது வாட்டர் யூசேஜ் எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே சில கிரைட்டீரியாக்கள் உருவாக்குவோம். இது வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டாவது அடுத்தது கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது டைட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேன் பவர் ரெக்குயர்மெண்ட் பிளானிங். இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது 4 டைப் இருக்குது. இதை ரொம்ப நான் வீடியோவாக கொண்டு போக முடியாது. ஸோ மேன் பவர் ரெக்குயர்மெண்ட் பிளானிங்கையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எப்படி மேன் பவர் பிளானிங், ரெக்குயர்மெண்ட் பிளானிங் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்களோட சேர்ந்து நீங்கள் மேன் பவர் ரெக்குயர்மெண்ட் பிளானிங்கையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் டெவலப்மெண்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டு தானே, எப்படி ஜேடியை டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டையும் அவங்களுடைய கீழே உள்ள ஜேடியை டெவலப்மெண்ட் பண்ண சொல்லணும். ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் மேனேஜர், அவருக்கு தேவையான வேலையாட்கள் யார் யார் வேணும், அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஜேடிபி. ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஜேடி, ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் டெவலப்மெண்ட் பண்ணி அதை நீங்கள் போகிற ஃபைலாக நீங்கள் ரெடி பண்ணணும். இது ஹெச்ஆருடைய வேலை. அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனும் ஹைராக்கியை டிசைன் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். ஆர்கனைசேஷனும் ஹைராக்கியை டிசைன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெவல் ஆஃப் அத்தாரிட்டி, டிசிஷன் மேக்கிங், இது டிசைன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாலாவதாக பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோவும் இன்டகிரேட் ஆகி எப்படி டோட்டல் ஆர்கனைசேஷன் ரீச் பண்ணுற த்ரைவ் லெவலுக்கு அப்படிங்கிறத பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோவும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ இன்னொரு டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் ஃப்ளோவோட எப்படி இணைக்கிறது, அதில் இருக்க பாட்டில் நெக்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது, இதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்.
அடுத்தது வந்துட்டு சொல்லப்போனால் நீங்கள் வந்துட்டு ஐஎஸ்ஓ லீடு ஆடிட்டர் ட்ரைனிங் படிச்சிருக்கிறதும் ரொம்ப நல்லது. ஏன்னா ஐஎஸ்ஓ லீடு ஆடிட்டர் ட்ரைனிங் அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு நல்ல விதமாக எடுத்து சொல்லும். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெச்ஆர் சம்பந்தமான இஆர்பி தெரிஞ்சிருக்கணும். இஆர்பி தெரிஞ்சிருக்கணும். உங்கள் ஹெச்ஆர் சம்பந்தமான டேட்டா அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது வந்து மிஸ்லேனியஸ் ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வச்சுருந்தோம். மிஸ்லேனியஸ் ரிப்போர்ட்டிங் சொல்லி வச்சுருந்தோம். இப்போ வந்து அது டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்காகவோ என்டையர் ஆர்கனைசேஷன் சம்மந்தமான டேட்டாவை ஹியூமன் ரிசோர்ஸஸ் சம்மந்தமாக எப்படி டேட்டா அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் மிஸ்லேனியஸ் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது இவ்வளவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓவரால் ஹாஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மொத்த ஆர்கனைசேஷன் மற்ற டிபார்ட்மெண்ட் கூட இணைந்து நீங்கள் ஓவரால் ஆர்கனைசேஷனை இன்டகிரேட் பண்ணணும். ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜராக வரப்போகிறீங்க. ஸோ ஒவ்வொருடைய டிபார்ட்மெண்ட் பாலிசி, ப்ரொசீஜர், ஒர்க் ஃப்ளோ இதையெல்லாம் டிசைன் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணி ஆர்கனைசேஷன் வந்து என்டைய ஆர்கனைசேஷன் ப்ராசஸ் ஃப்ளோவும் எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகி ப்ரைட் ஸ்டேஜை ரீச் பண்ணணும். அதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளெல்லாம் மல்டி ஸ்கில் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஹெச்ஆர் மட்டும் எகைன் அண்ட் எகைன் ஸ்பெஷலைசேஷனாக போய்கிட்டு இருக்கு. இது எப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே சேர்த்து சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்க ஒரு பையன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்க ஒரு பையன், ஐடி படித்த ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஐடி ஃபீல்டு 2 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு எம்பிஏல வந்துட்டு ஹெச்ஆர் பண்ணாங்கன்னா இவங்க வந்துட்டு ஐடி ரெக்ரூட்டராக வர முடியும். அதே மாதிரி ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த ஒரு பையன் ஒரு 2-3 இயர்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு பிறகு எம்பிஏல ஹெச்ஆர் பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஒரு ஹெச்ஆராக நீங்கள் வர முடியும். அந்த என்டையர் நிறுவனத்துக்கு எப்படி அலைன்மெண்ட், இப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் தனித்தனியாக ஹெச்ஆருங்களை ஸ்பெஷலிஸ்ட் எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஜினியர் படித்தவங்க ஒரு 2-3 இயர்ஸ் சூப்பர்வைசர் லெவலில் வேலை பார்த்துட்டு நல்ல ஒரு ஜேடி டேலண்ட்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கிட்டு நீங்கள் எம்பிஏல ஹெச்ஆர் படிக்கும்போது டெக்னிக்கல் ரெக்ரூட்டராக நீங்கள் வர முடியும். இப்படி ஹெச்ஆர் வந்துட்டு ஒரு என்டையர் நிறுவனத்துக்கு எப்படி நீங்கள் வந்து முதுகெலும்பாக இருக்க முடியும், அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டாகவும் இருக்கணும். நன்றி, வணக்கம்.